ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 4 பயிற்சி 4.1 மூன்றாம் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பின்வரும் வடிவங்களை அவற்றின் சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கையை கொண்டு பொருத்துக. எல்லா வடிவம் சதுரம், இணைகரம், இருசம பக்கம், முக்கோணம், செவ்வகம். அப்போ ஒவ்வொரு வடிவத்துக்கும் எத்தனை சமச்சீர் கோடு இருக்குன்னு இடது பக்க வடிவங்களும் வலது பக்கம் சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கையும் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த வடிவத்துக்கு எந்தெந்த எண்ணிக்கையில் சமச்சீர் கோடுகள் இருக்கும்னு சொல்றாங்க. இப்ப சதுரம் அப்படின்னா 4 பக்கமுமே சமம். ஸோ இப்படி ஒரு சமச்சீர் கோடு, இப்படி ஒரு சமச்சீர் கோடு, 2 மூலை விட்டத்தின் வழியாகவும் சமச்சீர் கோடு வரையலாம். ஸோ 4 சமச்சீர் கோடு சதுரத்துக்கு இருக்கும். ஓகே. இணைகரம் நம்ம இப்படி கொண்டாந்து ஓவர்லாப் பண்ணும் பொழுது பக்கங்கள் சாய்வாக இருக்கிறதுனால இது இங்கிட்டு வரும், இந்த பக்கம் இங்கிட்டு எக்ஸ்டெண்ட் ஆகும், இங்க இருக்க பக்கம் இங்கிட்டு எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ பக்கங்கள் ஒன்றின் மேல் ஒன்றாக பொருந்தாது. இது நமக்கு செவ்வகமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீ ஒன்று வரைஞ்சேன்னா அப்படி ஓவர்லாப் ஆகும். அதே போல இப்படி வரைஞ்சேன்னா இது மேல இது பொருந்தும். இது இணைகரம் அப்படின்னு சொல்லும் பொழுது சாஞ்சு இருக்கும். பக்கங்கள் எப்படி இருக்கும்? சாய்வா இருக்கனால இதற்கு நாம சமச்சீர் கோடு வரைஞ்சு இப்படி மடிச்சு பாருங்க. ஒரு இணைகரம் வரைஞ்சு இப்படி மடிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இங்கே எக்ஸ்டெண்ட் ஆகும், இந்த பக்கம் இங்கே எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இதற்கு சமச்சீர் கோடு இல்லை. இதற்கு என்ன இல்லை? சமச்சீர் கோடு இணைகரத்துக்கு இல்லை. இது செவ்வகத்துக்குன்னா இரு சமச்சீர் கோடு இருக்கும். ஓகே. செவ்வகத்துக்கு எத்தனை சமச்சீர் கோடு இருக்கும்? இரு சமச்சீர் கோடு இருக்கும். ஒரு இருசம பக்கம் முக்கோணம்னா ஒரே ஒரு சமச்சீர் கோடு தான், ஒரே ஒரு இதுதான். ஏன்னா அப்பதான் இது 2 பக்கமும் சமமா இருக்கனால 2 கரெக்டா ஃபோல்ட் ஆகணும். நம்ம சமச்சீர் கோடு வரைஞ்சிட்டு அதை ஒன்று மேல ஒன்று இப்படி பொருத்தி பார்க்கணும். பொருத்தி பார்த்தா அந்த பக்கங்கள் ஒன்றாக இருந்துச்சுன்னா தான் அது. ஸோ இரு சம பக்கம் முக்கோணத்துக்கு எத்தனை? ஒரே ஒரு சமச்சீர் கோடு. ஓகே. சரி. இணைகரம் அப்படிங்கல இதை நம்ம மடக்கையில இது இந்த பக்கம் நீட்டிக்கிட்டு இருக்கும், இந்த பக்கம் நீட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ இது ஒன்று மேல ஒன்று பொருந்தாது. ஸோ இணைகரத்துக்கு சமச்சீர் கோடு இல்லை. ஓகே.